திஸ் இஸ் வெங்கட் fmkfin.com. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் என்னோட இங்கிலீஷ் சேனல் பார்த்துட்டு ஹைதராபாத்லேருந்து கன்சல்டிங் பண்ணார். என்ன சொன்னார்னா, அம்மாவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு சொன்னார். அஃப்கோர்ஸ் அவங்க அம்மாவுக்கு மல்டிபிள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, கிடைக்குமானே தெரியல அப்படின்னு சொன்னேன். பட் பாசிட்டிவ் சைட்ஸ் இஸ் இன் ஒர்க் ஃபோர்ஸ். சரிங்களா, 3 மாதம் 6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்கன்னாங்க. ஒரு டீசெண்டான ஆனுவல் இன்கம், அதனால் அது ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் இஷ்யூ கிடையாது. ஹெல்த்தில் வந்துட்டு அவங்க அம்மா கிடைக்குமான்னு தெரியலன்னு சொன்னேன். பட் இன்னைக்கு காலையில் ஒருத்தங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, தமிழ் தான் அவங்க. இவங்க ஹெல்த் நல்லா இருக்கு, 61 வயசில் பென்ஷனர் தான். ஆனால் ஒரு டீசெண்டான 50,000க்கு மேலே பென்ஷன். ஆனால் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு தாராளமாக டேர்ம் பிளான் வாங்கலாம்னு சொன்னேன். சி இஸ் கோயிங் டு ப்ரொசீட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் அம்மா அப்பாவுக்கு வாங்கணும்னா அவங்க ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கணும், இல்லாட்டி பென்ஷனரில் இருக்கணும். பென்ஷனராக இருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், அட்லீஸ்ட் 10th பாஸ்க்கு மேலே இருக்கணும், +2 கிராஜுவேஷன், இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, வித் தட் செட், ஹெல்த் இஷ்யூனால சம்டைம்ஸ் கிடைக்காம போகலாம், சம்டைம்ஸ் கிடச்சிடும். இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன் அந்த வீடியோவில். எகெயின் அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சிடர் பண்ணுமா வேண்டாமாங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நாட் மெனி பீப்புள் see மை வீடியோ. அதனால் யாரை ரீச் பண்ணுவோம் அவங்களை ரீச் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பொறுப்பு. என்னோட வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. ஐ ஆல்வேஸ் சே திஸ் பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். தீஸ் ஆர் மை ஏதாவது ஒர்க். ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணுமா வேண்டாமா? ஓகே, இந்த மாதிரி கால் தாங்க மோஸ்ட்லி இந்த ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி, அதாவது யூஎஸில் காலையில் விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், இந்த டைம் கால் வரும். இவர் அமெரிக்கா போவாராம். எத்தனை ஒரு யூஎஸில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்குன்னு என்ன ஒரு 20 இயர்ஸ் இருக்குமா யூஎஸில் ஜேர்னி. அப்போல்லாம் அமைதியாக இருப்பாராம். நடுவில் ஒரு 5 வருஷத்துக்கு இருக்காதான் இந்தியா வராங்கன்னே வச்சுக்கோமே. அப்போவாவது ரிசர்ச் பண்ணி வாங்கி வைக்கலாம்ல. ஃபாதர் இல்லா வந்து 80 வயசு ஆச்சு, இல்லை ஃபாதருக்கோ மதருக்கோ 80 வயசு ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் இருக்குது, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாது. ஐ மீன், ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருந்தாங்கன்னா அதை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம். அப்புறம் அந்த ஏஜில் மல்டிபிள் ஹெல்த் இஷ்யூ இருக்கும். இதை நான் சொல்லிக் கொடுப்பேன் நான். ஆனால் இப்போ யூஎஸ்க்கு போகிறாங்கல்ல, ஆன்சைட் போகிறாங்க, ஒரு 5 இயர்ஸில் இருக்காங்க, அவங்கெல்லாம் முன்னாடியே கரெக்டான டைமில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க அம்மா அப்பாவுக்கு வேணுங்கும் போது வாங்கிக்கிறாங்க. இது வந்துட்டு இந்த 20 இயர்ஸ் முன்னாடி போனவங்கெல்லாம் ஒரு கனெக்டே இல்லாமல் இருக்காங்க. இந்தியாவில் மேஜர் ஹெல்த் செட்பேக் வேணால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி இருந்துடாதீங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி திஸ் கைஸ் ஒர்க்கிங் இன் ஐடி ஆர்கனைசேஷன், அவங்க தாத்தாக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு கால் பண்ணுவாங்க. என்னன்னா, அந்த அந்த 78ல் வந்து ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வந்திருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன், இது லாஜிக் இருக்கானே தெரியல. ஒரு சில இது பெர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன் போட்டுருவாங்க. அவன் 3 வருஷம் ப்ரீமியம் ஒன்றா பே பண்ண சொல்லுவான். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அப்புறம் இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் அம்மா அப்பா 50ஸ்லையோ 60ஸ்லையோ இருந்தீங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர் டு கன்சிடர். நான் அதுவுமே வாங்கணும்னு சொல்ல, நீங்கள் கன்சல்டிங் பண்ணிங்கன்னா வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, இதில் ஒரு லாஜிக் சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ நீங்கள் வந்து 20s 30s 40s இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் கொடுத்துருக்க குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கே எக்ஸ்க்ளூசிவாக வாங்கணும்னு சொல்லுவேன். அம்மா அப்பாக்குன்னு சொல்லும் போது இல்லை நான் கார்பரேட்டில் கவர் பண்ணிக்கிறேன்பாங்க. ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு, நான் அமைதியாக இருந்துருவேன். அதில் இருக்கிற ஒரே நெகட்டிவ் என்னென்னா, லெட்ஸே நீங்கள் XYZன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. நாளைக்கு டியூ டு சம் ரீசன் நீங்கள் ஆன்சைட் போகிறீங்கன்னா, ஆன்சைட் போகும்போது உங்களுக்கே குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காது. அப்போ அம்மா அப்பாவுக்கு இல்லாமல் போயிடும். சரி, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு, ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே வேறு கம்பெனி மூவ் பண்ணுறீங்க. அந்த மூவ் பண்ணுற கம்பெனியில் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அம்மா அப்பா கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்போ போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் வராங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு மல்டிபிள் காம்ப்ளிகேஷன் இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக வாங்கி கொடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் அம்மா அப்பாவை ஆட் பண்ணிக்கிறது நல்லது தான். பட் ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு ஒர்க் இன் தட் சேம் கம்பெனி, இந்த சேம் பொசிஷன்? அது ஒரு இஷ்யூ. இன்னொரு இஷ்யூ இருக்குது. ஹீ கன்சல்டட் மீ ஃப்ரம் நியூசிலாண்ட். அவங்களோட அக்காவோ தங்கச்சியோ கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அம்மா அப்பா கவர் பண்ணியிருக்காங்களா, ஆனால் இயர்லி 70,000 பே பண்ணுறாங்களா. ஐ டோல்ட் ஹிம் 70,000 ஃபார் கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை. எப்போ வந்துச்சுன்னா இந்த 4-5 வருஷம் தான். அந்த கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குன்னே ஒரு 58 ஸ்டார்ட் அப் இருக்குது. இவனுக்கு பண்ண வேலை தான் இந்த 70,000 ரூபா ப்ரீமியம் வாங்குறதுலாம். கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பின் இன்எக்ஸ்பென்சிவ். இப்போ தான் இந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரீமியம் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குற பதில், நீங்கள் அதாவது அம்மா அப்பா கொடுக்குற பதில் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாகவே வாங்கியிருக்கலாம், அவங்கள பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அம்மா அப்பா வச்சுக்கலாம், ஆனால் ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு பி இந்த சேம் கம்பெனி, அந்த இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்.
ஓகே. சரி, ஓகே. கன்சிடர் பண்ணா இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் கரெக்ட்டா? அப்ப எவ்வளோ வாங்கலாம்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒரு 5 லேக்ஸோ, 10 லேக்ஸோ எனக்கு வாங்கவே புடிக்கல. இருந்தாலும் ஏதோ வாங்குனா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னா 5 லேக்ஸ். இல்ல ஓரளவுக்கு ஓகேவா வாங்கணும்னா ஏன்னா 20 லேக், 30 லேக்லாம் அம்மா, அப்பாவுக்கு வாங்கும்போது இட்ஸ் கெட்டிங் வெரி, வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால ஒரு 10 லேக்ஸ் சம் அஷ்யூர்டாவது வாங்க சொல்லுவேன். அந்த போனஸ்லாம் குடுக்குற ப்ராடக்ட்டா இருந்தா 10 லேக்ஸ் சம் அஷ்யூர்ட் வாங்குனா போதும். ஹெல்த்தியா இருக்கும்போதே வாங்கிக்கோங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேனே, டயபெட்டிஸ் அப்படிங்கும்போது வாங்கிக்கணும். டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் போட ஆரம்பிச்சுட்டாங்கங்கும்போது, ஃபிளாக்ஸீட் ப்ராடக்ட் வாங்கி குடுக்க முடியறதில்ல. ஸோ அந்த லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் லாஜிக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும். ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா சந்தோஷம். இப்ப நான் வந்து ஹெல்த் ஐ மீன் ஹெல்த் செட்பேக் இருக்கும்போது தான் வராங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. சர்ஜரிலாம் கூட கிடைச்சிருது. இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல கொஞ்சம் ஒரு சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஃபேட்டி லிவர் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த மாரி. ஓகே. டெர்ம் இன்சூரன்ஸ் நெறைய பேர் தமிழ் மக்கள் வந்து அம்மா, அப்பாவுக்கு கன்சிடரே பண்ணலாம். நான் என்னோட வீடியோ பார்த்துட்டு நெறையா கைஸ் ஹூ ஆர் இன் 20ஸ் அவங்க அம்மா வந்து நர்ஸா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, வேற ஏதாச்சும் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணுவாங்க. கன்சிடர் பண்றாங்க, வாங்குறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இத. இது எதுக்குன்னா, உங்க அம்மாக்கோ, அப்பாக்கோ நீங்க 50 லேக்கோ, 1 crore டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க. இப்ப அவங்க வந்து 58ல இருக்காங்களா, நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு வாங்குறீங்கன்னா, அவங்க 88 ஒரு 85 வயசு வரைக்கும் வாங்குறீங்க. 85 நேச்சுரல் டெத்துக்கும் கிடைக்க போகுது. தாண்டலன்னா உங்களுக்கு அந்த 50 லேக்கோ, 1 crore கிடைக்க போகுது. இதுதான் லாஜிக். இதுல என்ன பிரச்சனைன்னா, அவங்க எஜுகேஷன் தே ஷுட் பி எஜுகேட்டட் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 10த் + 2 அந்த மாரியாவது இருக்கணும். அது அது ஃபர்ஸ்ட் லாஜிக். ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கணும். அவங்க வேலை செய்றாங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். இல்ல பென்ஷனரா இருக்கணும். வேலை செய்றாங்கன்னா என்ன? அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் காமிக்கணும்ல. வாட் டு ஐ சே? இல்லாட்டி டெர்ம் பிளான் கிடைக்காது. அவங்க வந்து அதான் சொன்னேன் டீச்சர், நர்ஸ் இல்லாட்டி ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றாங்க. இல்ல பென்ஷன் வாங்குறாங்க. பென்ஷன் ஒரு டீசென்ட்டான பென்ஷன் ஒரு 40,000 மேல இருந்தா கன்சிடர் பண்ணலாம் அத. அப்புறம் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இதில தான் என்ன திங்க் இமேஜின் 55க்கு மேல எப்படி இருக்கும் உங்க ஒருத்தவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ்? சம்டைம்ஸ் டயபெட்டிஸ் இருக்கும், பிபி இருக்கும். கொஞ்சம் மேஜர் ஹெல்த் செட்பேக், ஃபேட்டி லிவர் அந்த மாரிலாம் இருந்தா லோடிங் ஃபீ போடுவாங்க. எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. இது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்குறது கரெக்ட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வாங்கணும். ஓகேவா? இதில ஒரு பிரச்சனை என்னன்னா, ஓகே இதுதான். பிரீமியம் ஜாஸ்தின்லாம் ஃபீல் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அந்த ஸ்டேஜ்ல நம்ம தாண்டிட்டோம். பிரீமியம் ஜாஸ்தி தான். பட் விர்ச்சுவல் அசெட்ல வந்து நான் ஒரு லாஜிக் சொல்றேன். 1:3 ரேஷியோன்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்துட்டு 1 crore கவர் வாங்குறீங்களா? ரெகுலர் பேலயே ஒரு 20 இயர்ஸ்க்கு பே பண்ற மாரி 1 crore நீங்க 25 லேக்ஸ் பிரீமியம் கட்டுறீங்களா? அப்போ 1:3 ஒரு 1 மடங்கு நான் செலவு பண்ணி 3 மடங்கு எனக்கு கிளைம் கிடைக்குது. அப்ப அந்த பர்ட்டிகுலர் ஏஜ அந்த பேரண்ட் தாண்டலைன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் விர்ச்சுவலா கிரியேட் ஆகுது. இது பண்ணலாம். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப நாள் முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடி கன்சல்டிங் பண்ணாங்க. அவங்க அவங்க வீடு லோன் இருக்கு 40 லேக்ஸ்க்கு. அவங்க பையன் ஹி ஸ்டார்ட்டட் ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் எம்பிஏ ஆர் சம்திங் ஸ்டார்ட்டட் வொர்க்கிங் மாரி ஸ்டேஜ்ல. அது ஏன்னு தெரியல. அவங்க ஏன் லேட் பண்ணாங்கன்னு அவங்க டெர்ம் இன்சூரன்ஸ் வந்து நான் ஒரு 50 லேக்ஸ்க்கு வாங்கிட்டா, என்னோட வீடு லோன் 40 லேக்ஸ் இருக்கு. பையனுக்கு அந்த நான் நல்லா ஒர்க் பண்ற வரைக்கும் நான் அத பே பண்ணிட்டே இருப்பேன். என்னோட பையனுக்கு அந்த விர்ச்சுவல் அசெட் கிரியேட் ஆயிரும்ல. நான் ஒரு நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு டெர்ம் பிளான் வாங்குனா 50 லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்டின்னாங்க. பட் அவங்க பையன் புரிஞ்சுக்கவே இல்ல. ஹர் சன் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஹி வாஸ் அ சிங்கிள் மதர். இந்த மாரி சிங்கிள் மதர் பேரண்ட் கால் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி விமன் லைக் ஆம் நர்ஸா இருக்கேன், டீச்சரா இருக்கேன், இல்ல ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றேன். ஒரு மாரி ஒரு டெர்ம் பிளான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுவேன் அத. யங்ஸ்டரா இருக்கவங்களுக்கே சம்டைம்ஸ் டெர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் ஹெல்த் ஸ்டேட்டஸ்னால. ஃபினான்ஷியல் என்டர்டெயினிங்ல பெருசா இஷ்யூ இருக்காது. பட் ஹெல்த் ஸ்டேட்டஸ்னால சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும். ஏதோ ஒண்ணு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் உங்க கோஆப்பரேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பொறுமையா தான் நான் பண்ணுவேன். இந்த மாரி பேரண்ட்ஸ்க்கு டெர்ம் இன்சூரன்ஸ் பண்ணும்போது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணும்போது ஹெல்த்தியா இருந்தா பரவால்ல. சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருந்தா பரவால்ல. மேஜரா இருக்கும்போது அத பார்த்து தான் வாங்கணும். எனிவே ஐ தாட் இதெல்லாம் எங்க போய் என்ன வீடியோலாம் ரெலவென்ட்டா இருக்கேன்னு நீங்க உங்களுக்கு தெரியல. எக்ஸ்ட்ரீமா அந்த பாதிக்கப்படுவாங்கல்ல, அவங்க தான் இதோட வேல்யூ புரிஞ்சுப்பாங்க. இந்த ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணாரு ஒருத்தரு. ஆ அதான் சம்ஒன் அது அம்மாவோ, அப்பாவோ ஆமா அப்பாக்கு தான் 40,00,000 செலவாயிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு. அந்த 40 லேக் ஹி வாஸ் ஏர்னிங் டீசென்ட்லி 20 லேக் ஆனுவல் இன்கம் மாரி. பட் அவர் செலவு இருக்கும்ல. இந்த 40 லேக்ங்கிறது அவருடைய சேவிங்ஸ்ல இருந்து செலவாயிருக்கு. ஸோ அம்மாக்கு அது டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்கல. அவருக்கு எனக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துருச்சு. ஏன்னா அவர்ட்ட அவங்க அம்மாவுக்கு வந்து தலையில ஏதோ கொஞ்சம் மறந்துட்டேன். சம் மேஜர் இஷ்யூ. அதனால உங்க அம்மாக்கு நீங்க கன்சல்டிங் பண்றீங்களா ஓகேங்க. உங்க அம்மாக்கு கிடைக்குமான்னு எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. பென்ஷன் பிளான் வேணா பாருங்கன்னு சொன்னேன்.
அந்த மாரி தான் அந்த ஸ்டேட்டஸ்ல தானே நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி திஸ் கை டோல்ட் ஹி இஸ் டூயிங் எம்பிபிஎஸ் அட் த டைமே அம்மாக்கு டெர்ம் பிளான் வாங்குனாரு. அந்த மாரி ஏர்லியாவே நீங்க யூ ஷுட் வேக் அப். ஓகேவா? எகெயின் மறுபடியும் சொல்றேன். எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கணும், வொர்க் ஃபோர்ஸ்ல இருக்கணும், இல்ல பென்ஷனரா இருக்கணும். அப்பதான் அம்மா, அப்பாக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்க முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்ல. அது வேற விஷயம். எனிவே ஏன்னா நெறைய பேர் இந்த மாரி வீடியோ போட்டோனே, ஆ அவங்க எஜுகேஷன் இருக்காது, வொர்க் ஃபோர்ஸ்லயும் இருக்க மாட்டாங்க, டெர்ம் பிளான் வாங்கணும்பாங்க. ஹவ் கேன் யூ டூ தட்? அட்லீஸ்ட் இஃப் யூ ஆர் யங் மத்த ப்ராடக்ட் இருக்கு அத பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க. ஐ ரெக்வெஸ்ட் ஃபார் அ கன்சல்டிங் ஃபீ பிகாஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும்போது நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு சஜெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பண்ணணும்னு நான் நெனைப்பேன். இன்னைக்கு காலையில கூட ஐ வாஸ் வெரி ஹேப்பி திஸ் மார்னிங். இந்த அம்மா கால் பண்ணாங்க. வெள்ளூர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் அ டீச்சர், ரிட்டயர்ட் பென்ஷனர். ஒரு டீசென்ட் பென்ஷன் வாங்குறாங்க. இந்த டைம் ஆனா ஹெல்த்தியா இருக்காங்க. 61 வயசுல எந்த டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் இது வந்து கேக் வாக் நமக்கு. இந்த மாரி இந்த ஏஜ்ல இருக்கிறது சர்ப்ரைஸுங்க. நீங்க வந்து உங்க பிரீமியம தான் பெருசா பார்ப்பீங்க. நான் வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் தான் இட்ஸ் ரியலி குட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாரி இருக்கவங்க ரொம்ப கம்மி தான். திஸ் கைஸ் ஆர் ரியலி ஸ்ட்ரக்லிங் டூ டேக் அ ஹெல்த் இன்சூரன்ஸ். ஐ மீன் டெர்ம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஒரு சில பசங்க, அம்மா, அப்பாக்கு. அண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ் இஸ் another பிக் பர்டன் ஃபார் தீஸ் கைஸ். எனிவே பேசுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.